Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று கோயில் நிர்வாகம் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவிற்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சூழலில் கோயில் நிர்வாகம் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வணங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். கோயில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன பரிவர்ப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும், அதுபோக வருகிற 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், அடிஷனல் டிஜிபி ஆகியோர் காணொலி வாயிலாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் மேல்முறையீட்டு மனுக்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மேல்முறையீட்டு மனுக்களை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில், மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் மதிய உணவு இடைவேளைக்காக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் உணவு இடைவேளை முடிந்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை துவங்கியது. விசாரணையில் மனுதாரரின் விருப்பத்தை சட்ட உறுதியாக கோரியுள்ளார். மனுதாரரின் கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் மனுவாக கேட்கிறார் என செயல் அலுவலர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதுபோக மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இல்லை என குறிப்பிடப்பட்டது. அதுபோக தனி நீதிபதியின் உத்தரவு முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டும் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை. அவ்வாறெனில் வாதங்களே பயனற்றவைகளாக போய்விட்டதே என செயல் அலுவலர் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதுபோக இந்த விசாரணையில், அதாவது மதிய உணவு இடைவேளைக்கு பின்பாக துவங்கிய இந்த விசாரணையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு மோட்ச தீபம் ஏற்றும் பகுதியில் தீபம் ஏற்றப்படவில்லை, அதன் அருகில் வேறொரு இடத்தில் ஏற்றப்படுகிறது, அது ஆகம விதிகளுக்கு எதிரானது என நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் கூறும் கருத்து, அதாவது ராமரவிக்குமார் என்ற மனுதாரர் கூறும் கருத்து நிரூபிக்கப்படவில்லை என திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கோயில் செயல் அலுவலர் தரப்பிலான வாதங்கள் துவங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அரசு தரப்பிலான வாதங்கள் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.